உப்பு பற்றின டிப்ஸும் கூடவே இந்துப்பு கல்லுப்பு தூளுப்பை பற்றியும் பார்ப்போம். பிராணிக் ஹீலிங்னு ஒரு யோகா மெடிடேஷன் சென்டர் இருக்குது. அங்கே உப்பை வச்சு குளிக்க சொல்லுவாங்க. அதாவது நம்ம குளித்து முடிச்சதுக்கப்புறம் தூள் உப்பை உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி தண்ணி ஊற்றி குளிக்கணும். இப்படி செய்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி போயிடுதுன்றாங்க. அடுத்த டிப் சின்ன பசங்களுக்கு நாம் கற்பூரத்தை வச்சு டிஸ்டி கழிப்போம். அதுக்கு பதிலாக ஒரு பிடி உப்பை கையால் எடுத்து சுற்றிட்டு கிச்சன் சிங்கில் அப்படியே தண்ணியில் கரைச்சி விட்டுடலாம். இது ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கவங்களுக்கும் ஃபாரினில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு மாப் போடும்போது அந்த தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கறதுனால வீட்டோட நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடுது, பூச்சிக்கொல்லியாகவும் வேலை செய்யுது. அதாவது தேவையில்லாத எறும்பு சின்ன சின்ன பூச்சிகளும் வராது. உப்பு சேர்த்துட்டா பிசு பிசுன்னு ஒட்டும். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்குங்க. 4வது டிப் என்னன்னா, சில பேருக்கு கொசு கடிச்சாலோ இல்லை தோட்டத்து பக்கம் போனாலே சில பூச்சிகள் இலையெல்லாம் உரசி ஒரு நமைச்சல் வந்துடும். அவங்க இந்த உப்பையோ இல்லை விபூதியோ அதில் தேய்ச்சா அந்த நமைச்சல் போயிடும். பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னா, நம்ம பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு தெரியாது. ஆனால் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி உப்பை வச்சு லைட்டாக தேய்க்கிறதுனால பற்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். 6வது டிப் என்னன்னா, நாம் வீட்டிலேருந்து ஆப்பிள் கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகும்போது அது கற்காமல் இருக்கணும்னா அதுக்கு லெமன் மட்டுமே யூஸ் பண்ணணும், இல்லாமல் கூட தடவுறதுனால அது கருத்து போகாமல் இருக்கும். ஏன்னா லெமன் எல்லா நேரத்துலையும் வீட்டில் இருக்கிறது இல்லை. டிப்பை பற்றி பார்ப்போம். நம்மளுக்கு சளி நிறையா இருக்கும்போது அதை உப்பை வச்சு நம்ம கார்கிள் பண்ணுறதோ ஆவி பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உப்பு தண்ணியை ஒரு 2 சொட்டு மூக்கில் விடுறதுனால மூக்கடைப்பு நல்லா கிளியர் ஆகும். இது சின்ன பசங்களுக்கு கூட ஃபாரினில் ஒரு சிரஞ்சு வச்சு செய்கிறாங்க. சமயத்தில் சில அலைச்சலில் கால் வலி வரும். அப்படி இருக்கும்போது சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு காலை ஒரு 10-15 நிமிஷம் வைக்கிறதுனால அதை வலி நல்லா குறையும். டிப் என்னன்னா, கல்லுப்பை நாம் மகாலட்சுமி கடவுளுக்கு நிகராக நினைக்கிறதுனால கீழே வச்சு தான் நம்ம குனிஞ்சு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த உப்பை சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ மிக்ஸி ஜாரில் சுற்றி எடுக்கிறதுனால நல்லா தூள் உப்பாட்டமே வந்துடும். இதை நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் அந்த மிக்ஸி ஜாரோட பிளேடும் நல்லா ஷார்ப்பாக ஆகிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உப்பை எப்பவும் வாங்க முடியறது இல்லை. இந்த தூள் உப்பும் நல்லது இல்லைன்றதுனால நாமளே கல் உப்பு வச்சு இப்படி செஞ்சுக்கலாம்.